திருச்சி இடமலைப்பட்டி புதூர் பகுதியில் மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் இஸ்லாம். வழக்கமாக தீபாவளி பண்டிகை முடிந்து டன் கணக்கில் தேங்குற அந்த பட்டாசு கழிவுகள் அகற்ற மாபெரும் பணியை செய்யறவங்க இந்த தூய்மை பணியாளர்கள் தான். அவங்களுடைய தீபாவளி கொண்டாட்டம் எந்த அளவுக்கு களை கட்டியிருக்கு? தீபாவளி பண்டிகை இன்று தமிழ்நாடு முழுவதுமே உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் திருச்சி மாவட்டத்திலும் நேற்று இரவு முதலே தீபாவளி களை கட்டிய தொடங்கிடுச்சு. இன்று அதிகாலையிலே ஏராளமான மக்கள் கோயில்களுக்கு சென்று அதேபோல வீடுகளிலும் இறைவனை வழிபட்டு இந்த தீபாவளியை துவக்கியிருக்காங்க. அந்த வகையில் தினம்தோறும் இந்த மாநகரை தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தீபாவளி பண்டிகையை இன்று காலை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். திருச்சி இடமலைப்பட்டி புதூர் 57வது வார்டு பகுதியில் நாம் இருக்கோம். இந்த பகுதியில் தான் தூய்மை பணியாளர்கள் இந்த தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடி வராங்க. அவர்களிடமே இதை கொடுத்து கேட்போம். அம்மா வணக்கம், தீபாவளி வாழ்த்துக்கள். இப்போ இந்த தீபாவளி இங்கே கொண்டாடி இருக்கீங்க, எப்படி மகிழ்ச்சியாக இருக்குது? இந்த 57வது வார்டில் வேலை பார்க்குறோம். நாங்கள் இப்போ ஒரு காலமாக வேலை பார்த்துட்ருக்கோம். இங்கே நாங்கள் தீபாவளி கொண்டாடுறதுக்கு வருஷம் வருஷம் வந்துகிட்டு இருக்கிறோம். இங்கே உங்களுக்கு எப்படி இருக்கு இங்கே தீபாவளி கொண்டாடுறது? எங்கள் அண்ணனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஒருத்தராக நினைக்க மாட்டார், அவங்களால ஒருத்தராக நினைப்பார். வருஷம் வருஷம் எங்களுக்கு சாரி எடுத்து கொடுத்து வெடி பாக்ஸ் கொடுத்து தீபாவளி எங்களுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. தூய்மை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பணியாற்ற இடத்துல இந்த பண்டிகை கொண்டாடுறீங்க, எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் ஏரியாவில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களோட பொதுமக்களாகிய நீங்களும் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு? வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இங்கே கடந்த ரொம்ப வருஷமாகவே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அண்ணன் தான் எப்போவுமே புடவை எல்லார் வீட்லேயும் ஒரே மாதிரி புடவை இது வருஷம் வருஷம் நடந்துகிட்டே இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த இங்கே உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப மிடில் கிளாஸை விட கம்மியாக, அதில் அண்ணன் கொடுக்குற புடவை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஏரியாவில் புடவை ஸ்வீட்டு இவர் கொடுக்குற மூலயமா தீபாவளியை கொண்டாடுறாங்க. முக்கியமாக தூய்மை பணியாளர்களுக்கு முதன்மையாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் காலையிலேயே ஆஃபீஸ்கிட்ட சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுறோம். இந்த தூய்மை பணியாளர்களை ஒருங்கிணைத்து இந்த பண்டிகை இன்று கொண்டாடக்கூடிய இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் முத்துசெல்வம் அவர்கள் நம்மிடையே இருக்க, அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். இந்த தூய்மை பணியாளர்களை ஒருங்கிணைச்சு இந்த தீபாவளி நீங்கள் கொண்டாடுறீங்க, ஒவ்வொரு ஆண்டும் இது மாதிரி செய்கிறீங்க, அது எப்படி இருக்குது? ஆண்டுதோறும் தீபாவளி திருநாளை எந்த அளவிற்கு பொதுமக்கள் கொண்டாடுகின்றார்களோ, முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாட, அதே அளவிற்கு தினந்தோறும் இந்த மாநகரத்தை தூய்மையாக வைத்திருக்கிற பெரும் பொறுப்பை செயலாற்றி வருகிற தூய்மை பணியாளர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்களும் இந்த சமுதாயத்தில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செலுத்தி வருகிற அவர்களை உற்சாகப்படுத்த என்கிற நோக்கத்தோடு அனைத்து பணியாளர்களுக்கும் இந்த தீபாவளியை கொண்டாடுகிற நேரத்தில் தேவையான உதவிகளை செய்து அவர்களுக்கு என்னென்ன தேவை அதையெல்லாம் செய்து கொடுத்து ஆண்டுதோறும் இதுபோன்று சிறப்பாக இந்த தூய்மை பணியாளர்களை கௌரவப்படுத்தி ஆண்டுதோறும் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. வருடம் முழுவதுமே இந்த தீபாவளி பண்டிகை இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த தூய்மை பண்டிகை மேற்கொண்டு இருப்பாங்க. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அவர்களுக்கு இன்று விடுமுறை என்றாலும் கூட இந்த பண்டிகை கொண்டாடக்கூடிய வகையில் அவர்கள் இந்த பகுதிக்கு திரண்டு இந்த பகுதி மக்களோடு சேர்ந்து அவர்கள் எங்கு பணியாற்றுகிறார்களோ அந்த பகுதி மக்களோடு இணைந்து இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது தூய்மை பணியாளர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதே போல் இந்த பகுதி மக்களும் மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக இந்த காலை முதல் கொண்டாடி வராங்க. அவர்களின் மகிழ்ச்சி நிலை கட்டும். விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.